நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 3 வரை ஒரு வார பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் மேஷ ராசியை பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 3 வரை கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருந்தாலும் கூட அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு உச்சமாக இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால செவ்வாய்க்கு மறைவு கிடையாது. செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். பணம் பல வகையில் வரும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்களும் வெளியார் ஃபங்க்ஷனுக்கு, அதாவது வெளி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. அதை விட இப்போ 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி நிலையில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பணம் பல வகையில் வந்து உங்களுடைய பணப்பெட்டியை நிரப்பும். பேங்க் பேலன்ஸ் எகிரக்கூடிய ஒரு நிலை. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. கல்வி நிறுவனங்கள் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். அந்த நிறுவனங்களுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு மேன்மையான ஒரு காலகட்டம். கல்வி பயிலும் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய அற்புதமான ஒரு வாரம். வண்டி வாகனங்கள் சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. ஒரு சில ராசி அன்பர்கள் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது. 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருந்தபோதிலும் குரு பார்வையில் இருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் வலு கூடுகிறது. பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், இலக்கியவாதிகள் இவங்களுக்கெல்லாம் கூட
தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. அவங்களுக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கடன் சுமை இல்லைன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். ஆரோக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். இந்த மேஷ ராசிக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். இன்னும் இதை விட சிறப்பு வேறு என்னங்க வேணும்? இந்த மேஷ ராசிக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு கிரகங்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றன. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், ஃபைனான்சியர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. இந்த வாரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு பெண்களால் வரவு, பெண்களால் ஆதாயம், பெண்களால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்து அதிபதி 10ல் அமர்ந்திருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் காலபுருஷ தத்துவப்படி அமைகிறது மேஷ ராசிக்கு. இப்போது இதில் ஒரு அருமையான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான் இருந்தார், ஆட்சி பெற்றிருந்தார். ஆனால் வக்ர நிலையில் இருந்தார். இப்பொழுது அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். சூப்பரான ஒரு நிலைங்க. 10க்குடையவன் ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்து சுபத்தன்மை பெறுகிறார். குருவுக்கும் நீச்ச பங்கம் அடைகிறது. மேஷராசி அன்பர்கள் தொழிலில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சனி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்கள், அதாவது லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து சின்ன ஃபேக்ட்ரி முதல் பெரிய தொழிற்சாலைகள் வரைக்கும் இந்த அன்பர்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது. அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், தொழிலாளிகள், முதலாளிகள், அதிகாரிகள் எல்லாருக்கும் பிரச்சனை. ஏன்னா சனி வக்ரம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பெருசாக போகலை. அதனால் ஒரு ஏகப்பட்ட தேக்க நிலை, ஒரு நிறைய பிரச்சனைகள் இருந்தது முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும். இப்போ அதெல்லாம் கலைஞ்சி, அதாவது நல்ல முறையில் ஆயிடுச்சு. இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ அதெல்லாம் சுமூகமாக நடக்கக்கூடிய, இப்போ நம்ம மேற்சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி இப்போது சந்தோஷகரமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அரசு உத்தியோகம், தனியார் உத்தியோகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போது இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த சுணக்கம் நீங்கி, இப்போ தொழில் மந்தத்தன்மை நீங்கி, இப்போ நல்ல பிரகாசமாக கடன் உதவி பெற்று நல்ல ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேஷ ராசிக்கு வந்தாச்சுங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் அற்புதங்கள் நிறைந்த ஒரு வாரம். கிரகங்கள் அமக்கலமாக இருக்கிறதால மேஷ ராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.